ஈஸ்வரி. மாமா போஸுங்க. தோ தோ இங்க தான் இருக்க மாமா. போஸ். டேய் போஸ், வாடா இங்க. வாடா இங்க. ஆச்சு. பெரியப்பா கூப்பிடுறாரு பாரு. பெரியப்பாவா? பெரியப்பா. போஸ். சொல்லுங்க பெரியப்பா. பிரச்சாரத்துக்கு போறோம், நீ என் கூட வா. சரி பெரியப்பா. சன்னாசி அண்ணே புறப்படலாம். அப்பா நானும் உங்க கூட வரேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சன்னாசி, யார் கூட எனக்கு பேச விருப்பம் இல்லை. என்கிட்ட யாரும் பேசணுன்ற அவசியமே இல்லை. அப்பா பா சேது, மாமா மன்னிக்க மாட்டார். நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட. திரும்ப திரும்ப நீ அவர்கிட்ட போய் பேசி அவர் கோவத்தை நீனும் அதிகமாக்குற. ஏங்க என்ன இங்கே நிக்கிறீங்க? மாமா போயிட்டார்ல, சீக்கிரம் போங்க. ஐயோ போஸ், போ. சரிம்மா. இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடான்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அது மாதிரி யாருக்கு என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சு உன் அப்பங்கிட்டயே கெட்ட பேர் எடுத்துட்டியப்பா. ராசாங்கத்துக்கு ஒருத்த மேல கோபம் இருந்தா அவ்வளவு லேசில மன்னிக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, இது எதுல போய் முடிய போகுதோ தெரியலையே. கடவுளே, இதெல்லாம் நான் பார்க்கணும்னு இருக்கேன். பெரியப்பா இது வரைக்கும் சேதுவோட இடத்துல வேற யாரையுமே வச்சு பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா சேதுக்கு பதிலா போஸ பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இப்படி ஒரு விஷயம் நடந்துராதா, போஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிராதான்னு தானே நம்ம கிடந்து தவிச்சிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு நடந்துருச்சு பாரு. உண்மைதாண்டி. போஸுக்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.